Hello viewers, welcome back to Kitchen Craft and Creation channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோவக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் எப்போ புது வீடியோஸ் போட்டாலும் வீடியோஸ் உங்களை தேடி டான்னு வரும். கோவக்காயில ஊறுகாய் இது ரொம்ப டிஃப்ரெண்டான சூப்பரான ஊறுகாய். வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ அளவு கோவக்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா ஈரம் போக துடைச்சிருங்க. கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. அதுபோல் நம்ம எடுக்கிற கோவக்காய்கள் இளம் கோவக்காய்களாக இருக்கணும். ரொம்ப பழுத்ததெல்லாம் எடுக்காதீங்க. இது போல் நல்லா ஈரம் போக துடைச்சிருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா துடைச்சதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஒரு கோவக்காய்களை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சின்னதாக வெட்ட முடியுமோ அவ்வளவு மெல்லியதாக வெட்டிக்கோங்க. ஒரு கோவக்காயிலிருந்து குறைந்தது 6 துண்டு வர வரைக்கும் வெட்டிக்கோங்க. வட்ட வடிவத்திலையும் வெட்டிக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். நல்ல இளம் கோவக்காய்களாக எடுத்துக்கோங்க. வெட்டும் போதே நமக்கு தெரியும், இது போல் உள்ள வெள்ளை நிறத்தில் இருந்தால் அது இளம் கோவக்காய்கள், சிகப்பு நிறத்தில் இருந்தால் பழுத்தது, அதை எடுக்காதீங்க. சின்ன சின்னதாக வெட்டினதுக்கப்புறம் 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு இது போல் உங்கள் கைகளாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு எல்லா இடத்துலையும் எல்லா கோவைக்காய்கள்லையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பு கலந்து வச்சுருக்கிற இந்த கோவைக்காய்களை 2 மணி நேரத்துக்கு வெயிலில் காய வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் வெயிலில் காய்ஞ்சதுக்கப்புறம் ஓரளவு கோவக்காய்கள் சுருங்கி இருக்குது. நம்ம உப்பு கலந்து வச்சதுனால தண்ணி விட்டுருக்கும். அதுபோல் தண்ணி அதிகமாக விட்டுருந்தா அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அடுத்தது ஊறுகாய்க்கான மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்காக 5 அல்லது 6 சிகப்பு காய்ந்த மிளகாய், சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு, 10லிருந்து 15 வரைக்கும் பூண்டு பல், ஒரு பட்டை, 2 லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, மிளகாய், மிளகு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகருக்கு பதிலாக எலுமிச்சம் சாறும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு இதை நல்லா அரைச்சிக்கலாம். இது போல் நல்லா விழுது பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. வெயிலில் காய வச்சு எடுத்துருக்க உப்பு கலந்த கோவக்காய்களை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த கோவைக்காய்களோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஊறுகாய் மசாலாவை சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எல்லா மசாலாவையும் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. இந்த வெறும் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயம் கடுகை 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. எண்ணெய் சேர்க்காமல் வருங்க. ஓரளவு நல்லா வறுபட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆற வச்சுட்டு தூளாக அரைச்சிக்கோங்க. பொடியாக அரைச்ச இந்த கடுகு வெந்தயத்தூளை இந்த கோவக்காய்களோட சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாக்கள் எல்லாம் கோவக்காய்களோட நல்லா கலந்து விடுங்க. எல்லா இடத்துலையும் இந்த மசாலா பரவுற மாதிரி கரண்டி வச்சு கலக்கி விடுங்க. இந்த கலவையை அப்படியே 1 மணி நேரம் எடுத்து வச்சிடலாம். 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விடுங்க. 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 6 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க.
கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஊற வச்சுருக்க கோவக்காய் மசாலாவை சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த கோவக்காய்களை நல்லா வதக்கி விடுங்க. கோவக்காய்களை ரொம்ப ஓவராக வேக வச்சிடாதீங்க. 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதும். 5 நிமிஷம் ஆன பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுத்தமாக கழுவி வச்சு ஈரம் இல்லாத ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாட்டிலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கோவக்காய்களை போட்டுக்கலாம். இந்த கோவக்காய் போட்டிருக்கிற இந்த பாட்டிலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் ஊற்றிக்கோங்க. வினிகருக்கு பதிலாக எலுமிச்சம் சாறும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நாளைக்கு அப்படியே வெளியில் வச்சுருங்க. 10 நாள் கழித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது ரொம்ப நாளைக்கு கெடாது. அவ்வளோதான், கோவக்காய் ஊறுகாய் ரெடி. இந்த கோவக்காய் ஊறுகாய் தயிர் சாதம், சாம்பார் சாதம், இட்லி, சப்பாத்தி, வெள்ளை சாப்பாட்டில் கூட போட்டு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சூப்பரான கோவக்காய் ஊறுகாயை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் புது புது வீடியோஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கோவக்காய் ஊறுகாய் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடவும் மறக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.